நேற்று ரிசல்ட் என்னங்க 536 இல்லைங்களா? இங்கே பாருங்கள் அழகாக நம்மளுக்கு வந்திருக்கும், எல்லாத்துலேயுமே வந்திருக்கும். இங்கே பாருங்கள் பிசி 336 கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சி 56 கொடுத்துருக்கோம். ஏ போர்டில் 5 கொடுத்துருக்கோம், பி போர்டில் 3 கொடுத்துருக்கோம், சி போர்ட்லேயுமே 6 தான் 9 தான் திருப்பிச்சு. புரியுதுங்களா? எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குறோன்னு பாருங்கள். இப்போது நீங்கள் இது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஆல் போர்டு 56 கொடுத்துருக்கேன். மெம்பர்ஷிப் கொடுத்த நம்பர்ஸை ஒரே ஒரு நிமிஷம் ஸ்கிப் பண்ணாமல் கவனிங்க. இது மெம்பர்ஷிப்பு லாஸ்ட் மினிட் கொடுத்தது. இங்கே பாருங்கள் ஏசி 56 ரெண்டே நம்பர் தான் கொடுத்துரு மெம்பர்ஷிப்புக்கு. புரியுதுங்களா? அங்கே ஏபிபிசிஎஸ்சி நிறைய நம்பர்ஸ் கொடுத்தாலும் மெம்பர்ஷிப் கொடுக்குற நம்பர் இங்கே பாருங்கள், ஏசிக்கு ரெண்டே நம்பர் கரெக்டாக ஏசி எடுத்து கொடுத்துட்டேன் 56. புரியுதுங்களா? நேற்று ஒரு நம்பரை 20 சீட்டு வச்சுருந்தார் ஏசியில், அருமையாக அவருக்கு உட்காந்துருச்சு. இங்கே பாருங்கள் 56 ஏசி கொடுத்துருக்கோம். ஆல் போர்டுக்கு 6 கொடுத்துரு ஹிட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த 3 நம்பர் தான் மெம்பர்ஷிப் நேற்று கொடுத்தேன். இங்கே பாருங்கள் 516 இல்லைங்களா? ரிசல்ட் 536. இங்கே பாருங்கள் பிசி 36. ஸோ இதுலேயும் பாஸு 36 வந்திருக்கு, ஆல் போர்டும் பாஸு, ஏசி புரியுதுங்களா? ரெண்டே நம்பர் தான், இதுலேயும் ஹிட் ஆகிருக்கு. புரியுதுங்களா? அங்கேயுமே என்ன கொடுத்துருந்தோம் 336 56 எல்லாமே கொடுத்துருந்தோம். புரியுதுங்களா? மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதோட பெனிஃபிட்ஸ் புரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு டைம் ஜாயின் பண்ணி உள்ளே வந்து பாருங்கள், நீங்கள் கண்டிப்பாக ஏர்ன் பண்ணுவீங்க. நிறைய வின்னிங் நமக்கு எடுத்து கொடுத்துட்ருக்கோம். புரியுது? டெய்லியும் ஆல் போர்டு சிங்கிள் போர்டு மாஸ் ஹிட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏசிபிசியில் இது மாதிரி தனித்தனியாக செப்பரேட்டாக பிரித்து கொடுப்பேன். லாஸ்ட் மினிட் முக்கியமான அப்டேட் வரும், அந்த நம்பரையும் கொடுப்பேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஏர்ன் பண்ணணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போது நான் இந்த வீக்லி சார்ட் வச்சுருக்கேன். ஸோ கவனமாக கவனிங்க. ஓகேவா? இப்போது நான் மார்க் பண்ணுறேன், கவனமாக கவனிங்க. ஓகேவா? இங்கே கவனிங்க. அப்படியே இங்கே 600 இங்கே பாருங்கள், அப்படியே மார்க் பண்ணுற பாருங்க, 645 நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா? 645 நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்தது இன்னொரு மார்க் பண்ணுறேன், அதையும் கவனமாக கவனிங்க. ஓகேவா? இப்போது இங்கே 563 நான் மார்க் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? 563 மார்க் பண்ணியிருக்கேன். மறுபடியும் இன்னொரு பாக்ஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? இதே கவனமாக கவனிங்க. முக்கியமான லைன் ஸ்கிப் பண்ண வேணாம். இப்போ இதை கவனிங்க. இப்போ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டுருக்கு இல்லைங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, மறுபடியும் ரெட் கலரில் பாக்ஸ் ஹரிசாண்டலாக போடுறேன், அதையும் கவனிங்க. ஓகேவா? பாக்ஸ் ஹரிசாண்டலாக போடுறேன், கவனமாக கவனிங்க. இப்போ எடுத்து வைக்கிறேன் பாருங்கள். இப்போ இங்கே வச்சுருக்கேன். இப்போ இந்த ரெட் கலர் பாக்ஸை பாருங்கள், ஃபஸ்ட் கலர் எல்லோ பாக்ஸை பாருங்கள். ஃபஸ்ட் கலர் எல்லோ பாக்ஸு, அப்புறம் இந்த ரெட் கலர் பாக்ஸை பாருங்கள். ஃபஸ்ட் கலர் எல்லோ பாக்ஸில் ஓகே ரெட் கலர் என்னங்க இருக்குது பாருங்கள், 645 இருக்குங்க. ஓகேங்களா? அந்த ஃபஸ்ட் கலர் எல்லோ பாக்ஸில் 645 இருக்குது. இப்போ இந்த ரெட் கலர் பாக்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா? அந்த ரெட் கலர் பாக்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா? இதில் பாருங்கள் 645க்கு 654 இருக்குங்க. புரியுதுங்களா ஒரு கான்செப்ட்டு? 654 இருக்குது. அப்போ என்ன தெரியுது இதிலிருந்து நமக்கு? இந்த ஃபஸ்ட் லைனில் இருக்கிற 3 நம்பர் இல்லைங்களா, இந்த ஹரிசாண்டலாக இருக்கிற இந்த நம்பருக்கு வந்திருக்கு. புரியுதுங்களா? 645 456 அப்படியே இருக்குது. இப்போ வேறு மாதிரி சொன்னால் எப்படி சொல்லலாம்? அந்த 456 அந்த 645 போர்டில் காமிச்சிருக்கான். புரியுதுங்களா? அந்த 456 எடுத்து அந்த 3 நம்பரையும் போர்டில் வச்சுருக்கான். புரியுதுங்களா? ஸோ ஓகே, அடுத்தது பார்ப்போமா? மறுபடியும் அந்த ரெட் கலர் பாக்ஸை மாற்றுறேன், கவனமாக கவனிங்க. இப்போ இங்கே வைக்கிறேன். இப்போ இங்கே என்னங்க இருக்குது? 563 இருக்குங்க. புரியுதுங்களா? 563 இருக்குது. அப்போது இப்போ கவனிங்க. இப்போ செகண்ட் பாக்ஸை பாருங்கள், மேலேருந்து கீழே இந்த ரெண்டாவது பாக்ஸ் ரெட் கலர் பாக்ஸை பாருங்கள். ரெட் கலர் பாக்ஸ் என்னங்க இருக்குது? 563 இருக்குங்க அந்த பாக்ஸில் இல்லைங்களா? 563 இருக்குது. அதாவது இந்த ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை எடுத்து போர்டில் 645 காமிச்சிட்டான். ரெண்டாவது ரிசல்ட் 563 எடுத்தும் பி போர்டில் பாருங்கள் 3 நம்பரையும் போர்டில் காமிச்சிட்டான். புரியுதுங்களா கான்செப்ட்டு? ரெண்டு ரிசல்ட்டை எடுத்து போர்டில் அப்படியே காமிச்சிருக்கான், பவர் வைக்கலை. அதே மாதிரி என்னங்க பண்ணல, எந்த இதையும் மாற்றி வைக்கல. அப்படி பார்க்கும்போது மறுபடியும் ரெட் கலர் பாக்ஸை மாற்றலாமா? மாற்றுறேன், கவனமாக கவனிங்க. மறுபடியும் இங்கே எடுத்து வைக்கிறேன். இங்கே என்னங்க இருக்குது? இருங்க கொஞ்சம் அழிச்சிடலாம். இங்கே என்னங்க இருக்குது? கவனமாக கவனிங்க, முக்கியமான லைன். ஸோ இங்கே என்ன இருக்குது? இப்போது இந்த ரெட் கலர் பாக்ஸ் என்ன இருக்குது பாருங்க, என்ன இருக்குது? சைபர் 38 அடிச்சிருக்கான். புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சுருக்கும் இல்லையா? சைபர் 38 வச்சுருக்கான் போன வாரம். அப்படி போன வாரம் சைபர் 38 வச்சுருக்கான் அப்படின்னா இப்போ நம்ம என்ன பார்க்கணும்? அந்த சைபர் 38 நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இப்போ எடுத்த லைன் பிரகாரம் பார்த்தா இந்த சைபர் 38 போர்டில் காமிக்கணுமா? இங்கே பாருங்கள் 38 வந்துருச்சு. இங்கே பாருங்கள் சைபர் 38 என்ன பண்ணணும்? போர்டில் காமிக்கணும். அப்போது நீங்கள் அடுத்து என்ன பாக்ஸ் பார்க்கணும்? இந்த 3வது எல்லோ கலர் பாக்ஸ் பாருங்கள். இப்போ ஒரு லைன் போட்டுமா பாருங்கள், இந்த 3வது எல்லோ கலர் பாக்ஸை கவனமாக கவனிங்க. இப்போது இந்த பாக்ஸில் அதாவது 38 வந்துருச்சு. புரியுதுங்களா? யூஷுவல் நாம் வழக்கம் போல் இந்த ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா எடுத்து போர்டில் வச்சுருக்கான். அப்போ இந்த சைபர் எடுத்து என்னங்க பண்ணணும்? அடுத்தது இங்கே சைபர் வச்சோன்னா பாருங்கள்
இந்த சைபர் 38 போர்டில் வந்துருமா? புரியுதுங்களா? அப்போ இதில் என்ன தெரியுது நமக்கு ஸ்ட்ராங்காக, இன்றைக்கி சைபர் வரத்துக்கு வாய்ப்பு அதிகம் சி போர்டில். புரியுதுங்களா? எப்படி நம்ம போர்டில் எடுத்துக்கோம் தெரியுதுங்களா? ஸோ எல்லாத்தையும் எடுத்து போர்டில் வச்சுருக்கான், 38 எடுத்து வச்சுருக்கான். அப்போ பேலன்ஸ் வைக்க வேண்டிய நம்பர் என்னது? 3 8 வச்சுட்டான். சைபர் தாங்க எடுத்து வைக்கணும். அப்போ சைபர் சி போர்டுக்கு இது மூலிமா நம்ம எடுக்கிறோம். புரியுதுங்களா கான்செப்ட்டு? ஓகேங்களா? நீங்களும் கணக்கு போட்டு பாருங்கள், சைபர் வருதான்னு பாருங்கள். இப்போ வேறு கம்பேரிஷன் பார்ப்போம். இப்போ நான் ஒரு எல்லோ பாக்ஸ் ஒரு ரெட் பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போது இந்த பாக்ஸில், அதாவது நான் ஃபஸ்ட்டு இந்த எல்லோ பாக்ஸ்லேருந்து கவனிங்க. இப்போது எல்லோ பாக்ஸுக்கும் ரெட் பாக்ஸுக்கும் கிராஸ் பாருங்கள். ஓகேவா? அடுத்தடுத்த நாள் ரிசல்ட்டு பாருங்கள். முன்னாடி நாள் வந்த 3 நம்பர், அதாவது 179 எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், 79க்கு இங்கே என்ன இருக்கும்? 7 1 அடுத்த நாள் ரிசல்ட்டில் வந்திருக்கும். 9க்கு அடுத்த நம்பர் வந்திருக்கும். புரியுதா? 710ன்னு வந்திருக்கும். ஓகேங்களா? எப்படி லிங்க் ஆகிட்டு போகுதுன்னு பாருங்கள். அது அப்படி லிங்க் ஆகிட்டு போகுதுன்னு பார்த்தா தான் இன்றைக்கி எந்த மாதிரி ரிசல்ட் வரும் எடுக்க முடியும். இப்போ பாருங்கள், அடுத்தது பாருங்கள், 574ன்னு இருக்குது. இங்கே பாருங்கள், 574ன்னு இருக்குது. இங்கே பாருங்கள், 57 இங்கே ஏபியில் இருக்குது. இங்கே பாருங்கள், ஏசியில் என்னங்க இருக்குது? 67 இருக்குது. 57க்கு 67. புரியுதுங்களா? அப்போது இங்கே பிசியில் என்னங்க இருக்குது? 74 இருக்குது இல்லைங்களா? அது திருப்பினா என்னங்க? 47. ஏசியில் 50 ஏசியில் இங்கே 67 இருக்குது, ஏபியில் அங்கே 57 இருக்குது. இங்கே 74 என்ன இருக்குது? 3 பார்த்தா 73. புரியுதுங்களா? எப்படி லிங்க் வருதுன்னு புரியுதுங்களா? அப்போ 547 637 இல்லைங்களா? 574 637 லிங்க் வருதா? அடுத்தது வாங்க, 543ன்னு இங்கே இருக்குது. அடுத்தது முன்னாடி 3 நம்பர். அடுத்து இங்கே பாருங்கள், என்னங்க இருக்குது? 543 என்ன இருக்குது? இங்கே பாருங்கள், 543 இங்கே 5 4, இங்கே பாருங்கள் 5 4 இல்லைங்களா? அடுத்தடுத்த நாள் ரிசல்ட் பாருங்கள் சேமாக வருது. புரியுதுங்களா? அதே மாதிரி எடுத்து கொண்டு வந்து அடுத்த வாரமும் ரிசல்ட் வச்சுருக்கோம். புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள், இப்போது அடுத்தது என்னங்க இருக்குது? 153ன்னு இருக்குங்க இல்லைங்களா? அங்கே பாருங்கள், 153ன்னு இருக்குது. 153 என்ன இருக்குது? பாருங்கள், 1க்கு இங்கே 6 பி போர்டில் 53 அப்படியே எடுத்து வச்சுருக்கோம். புரியுதுங்களா? 563. புரியுதுங்களா? அப்படியே வந்துட்டுருக்கு. எப்படி லிங்க் ஆகிட்டு வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா? ஸோ 153 563 இல்லைங்களா? 1க்கு பவர் 6, 3க்கு 3, 5க்கு 5 அப்படியே பாருங்கள் 3 நம்பரை எடுத்து வச்சுருப்பான். புரியுதுங்களா? எந்த அளவுக்கு லிங்க் ஆகிட்டு வந்து புரியுதுங்களா? அடுத்தது வாங்க, போன வாரத்துக்கு முன்னாடி 3 நம்பர் என்னங்க? 537 இல்லைங்களா? அப்போ 537 இங்கே 5க்கு பவர் பண்ணி சைபர் வச்சுட்டான். 37க்கு ஒன்று கூட்டி என்ன பண்ணியிருக்கான்? 38 வச்சுருக்கான். நீங்கள் காமனாக பார்த்தீங்கன்னா ஒன்றை பவர் பண்ணி கூட்டியோ கழிச்சோ அடுத்த நாள் ரிசல்ட் வச்சுட்டு அடுத்த வாரத்து ரிசல்ட் வச்சுட்ருக்கான். புரியுதுங்களா? எப்படி லிங்க் ஆகிட்டு வந்துருக்கு? புரியுதுங்களா? அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி இங்கே என்னங்க இருக்குது? 569 இருக்குங்க. அப்போ அந்த 569 அதைத்தானே ட்விஸ்ட் பண்ணி வச்சாகணும் இல்லைங்களா? அப்போ ஆல்ரெடி நம்ம சி போர்டில் 0 பார்த்தோம் இல்லைங்களா? சி போர்டில் என்னங்க பார்த்தோம்? 0 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அப்போது இங்கே 5க்கு சைபர் வச்சுட்டு 69 79 மாற்ற சான்ஸ் இருக்குங்க. அப்படி பார்க்கும்போது 790 அப்படின்னு வர நம்பருக்கு சான்ஸ் இருக்குது. இது ஒரு நம்பர் சான்ஸ் இருக்குங்க. இன்னொரு சான்ஸ் சொல்கிறேன், அதையும் கவனிங்க. இப்போது இங்கே 68 இருக்குது இல்லைங்களா? அப்போ 5க்கு சைபர் வச்சுட்டு புரியுங்களா? அதாவது இங்கே 69 இருக்குது. ஒன்றை கூட்டினா 79, ஒன்றை கழிச்சு என்னங்க? 68. கவனிங்க, அதாவது 68 18. புரியுதுங்களா? 518 568 790 795 759. புரியுது? இந்த நம்பர்ஸும் ரொம்ப முக்கியமான நம்பர்ஸ். இன்றைக்கி வரதுக்கு பாசிபிள் அதிகமாகவே இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இதையும் வச்சுட்டு நான் கம்பேரிஷன் அதிகமாக பார்க்கல. இன்றைக்கி எலெக்ஷன் டே, ஸோ எலெக்ஷன் ரிசல்ட் டே, அதையும் பாருங்கள். நாம் இன்றைக்கி ஷார்ட்டாக வீடியோ முடிச்சுக்கலாம். நம்பர்ஸை முக்கியமான நம்பர்ஸ் கொடுத்துட்றேன். தேங்க்யூ. இப்போ ஆஸ் யூஷுவல் நான் ஒரு 8 நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தெரியும் ஏபிபிசிஎஸ்சி எப்பயும் நம்மளது பாஸ் ஆகிடும். பட் ஏபி தனியாக, பிசி தனியாக, ஏசி தனியாக கம்மியாக பிரித்து 2 நம்பரை உங்களுக்கு வேணும்னா நீ மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும். நேற்று பார்த்துருப்பீங்க, ஏசி 2 நம்பர் தான் கொடுத்தேன், சூப்பராக ஹிட் ஆச்சு. சிங்கிள் போர்டு ஆல் போர்டு சூப்பராக ஹிட் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் மினிட் 1 மணிக்கு மேலே அப்டேட் நம்பர் வரும். நான் முக்கியமான நம்பர் நேற்றே பார்த்துருப்பீங்க, 736 516 கொடுத்தேன். ஏசியும் பாஸ், பிசியும் பாஸ். புரியுதுங்களா? சிங்கிள் போர்டு சூப்பராக பாஸ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. லாஸ்ட் 10 டேஸாக 1 மணி ஷோ, 3 மணி ஷோ, புரியுதுங்களா? 8 மணி ஷோ, டிஆரில் 3 ஷோ இருக்குது. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள், நல்லா ஏர்ன் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகேவா? இதுதான் இன்றைக்கி என்னோடய கணிப்பு. கம்யூனிட்டி போஸ்ட்டை 1 மணிக்கு செக் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்க உங்களுக்கு 1 மணி டு 2 மணிக்கு செக் பண்ணுங்கள். உங்களுக்கு முக்கியமான நம்பரை நான் கொடுத்துட்றேன். ஏபிபிசி தனியாக பிரித்து கொடுத்துட்றேன். சிங்கிள் போர்டை போட்டு கொடுத்துட்றேன். ஓகேவா? தேங்க்யூ.